ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி கேரளாவில் எங்களோட மார்னிங் ரொட்டீன் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் பிடிக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையிலே மீன் வண்டி வந்தனால எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிடிக்கிற ஒரே ஒரு மீன் என்னென்னா சிலேபி மீன் தாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே 4 பேருக்குமே ஒன்றா பிடிக்கிற எல்லாருக்குமே ஃபேவரட்டான மீன் தான் இது. நல்ல பெருசாகவும் இருந்துச்சு, நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு மீன். ஸோ அதனால் மீனையும் வாங்கியாச்சு. காலையிலே இன்றைக்கி மத்தியானத்துக்கு மோர் குழம்பு வச்சு கேரளா ஸ்டைலில் நல்ல மோர் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை பண்ணலாமேன்ட்டு மோர் குழம்போட ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு அதே மாதிரி சப்போர்ட்டும் கொடுங்க. இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு 2 பேருக்குமே ஸ்கூல் இருந்தனால கொஞ்சம் சப்பாத்தி சோயாபீன் மசாலா எல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹஸ்பண்ட் மீன் க்ளீன் பண்ணி தந்துட்டாரு. ஸோ அதனால் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கருவேப்பிலை நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற விட்டுருங்க. மத்தியானம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மத்தியானம் எடுத்து பொரிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலா எல்லாம் பிடிச்சிட்டு இப்போ சப்பாத்திக்கு மசாலா பத்தலை. ஸோ அதனால் கொஞ்சமாக சோயாபீன் ஃப்ரை மட்டும்தான் இருந்துச்சு. சரி இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் சீக்கிரமாக பண்ணலாமேன்ட்டு கேரளாவோட ஸ்பெஷலான உள்ளி வாட்டினது தான் செஞ்சுருந்தேன். உள்ளி வாட்டினதோட ரெசிபி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ரெசிபிங்க. நம்ம சப்பாத்தியெல்லாம் செஞ்சுட்டு என்னடா அதுக்கு சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். முட்டை பண்ணுறதா அதை பண்ண ஆனால் சீக்கிரமாக இது பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உள்ளி வாட்டின ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.